எபிசோடு ஆரம்பிக்கிறோமா? ஆமாம். ஜனாவோட ஆப்ஷன் காரணமாக நம்ம மட்டுமே ஆமாம், இன்னும் வர லேட் ஆகிறான். ஆமாம், இதுக்கு முன்னே லேட் ஆகினான்னா நைட்டு 8 மணி ஆகிடும். வெளியே இருக்கிறதுனால தான் நம்ம கொஞ்சம் சீக்கிரமாக எடுக்கிறோம். இப்போ வந்து எபிசோட்டுக்குள்ளே போயிடலாம். எப்படி இப்போ வந்து 10 வருஷம் ஆகுதுடா. நம்ம கடைசியில் போன எபிசோடில் சொன்ன மாதிரி 10 வருஷம் ஆகுது. 10 வருஷத்துக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா, லூஃபி வந்து சரி நம்மள ஒரு பைரட் ஆயிடுவோம் அப்படின்ற ஒரு கணக்கில் வந்து பைரட் இதுக்குள்ளே நுழைஞ்சிடலாம் நம்மளுன்ட்டு ஆசைப்பட்டு இப்போ வந்து ஒரு குரூவை தேடி போகிறான். இதுதான் இப்போ வந்து அடுத்த பாட்டில் ஆரம்பிக்குது. போகிற வழியில் என்ன ஆகுதுன்னா, அவன் போட்டு உடஞ்சி போயிடுது. இப்போ இங்கே ஒரு ட்விஸ்ட் என்னென்னா, லூஃபியால் ஸ்விம் பண்ண முடியாது. அந்த போட்டில் அவன் மட்டும்தான் இருக்கான். அதனால் இவன் என்ன பண்ணிடுறான், ஒரு பேரல் இருக்குது. அந்த பேரலுக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கிட்டு மேந்துக்கிட்டு இருக்கான். ஓகேவா? ஒரு மரைன் ஷிப் அங்கிட்டு போகுது. போகிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே அந்த பேரல் வந்து எடுத்து பார்க்குற உள்ளே என்ன தான் இருக்குது, வேறு ஏதாவது இருக்குன்னு அவங்க. ஏன்னா அப்போ வந்து பாக்ஸில் இருக்கிறது வந்து ரொம்ப வேல்யூபுளாக இருக்கிறதா பாக்ஸில் இருக்கும். ஆனால் பேரலில் இருக்கிறது வந்து தங்கம் அப்போ ரொம்ப இதெல்லாம் கிடையாது. அது அப்படி இருக்குன்னு நினச்சி அவங்க 2 பேரும் எடுத்து இது பண்ணுறாங்க. பார்த்தா நம்ம தலைவன் உள்ள வந்துருக்கான். அந்த மரைன் ஷிப்பில் வந்து அந்த பேரலை பார்த்துட்டு அவங்க வந்து நிறைய அது ஆல்ரெடி அவங்க வேறு இடத்துல போயிட்டு இதை எடுத்து வந்திருக்காங்க. அதை கொள்ளையடிக்கு வந்து லேடி பைரட்ஸ்னு ஒருத்தவங்க வராங்க. அங்கேருந்து அவங்க எல்லாரையும் அடித்து போட்டு லூஃபி வந்து அங்கே தப்பிக்கிறான். அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, கோபின்னு ஒருத்தன் அந்த கப்பலில் இருக்கான். அவன் வந்து அப்படியே அந்த 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 ஃபைட் சீக்வன்ஸு அது கொஞ்சம் முன்னாலேருந்தே கொஞ்சம் லூஃபியோட கொஞ்சம் ஒட்டிக்கிறான். இப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த லூஃபி வந்து சொல்கிறான், அவன்கிட்ட ஷேர் பண்ணுறான், இது வந்து நான் ஒரு பைரட் குரூ ஆரம்பிக்க போகிறேன், ஆளுங்களை தேடி போயிட்டுருக்கேன் அப்படின்னு. அப்போ வந்து கோபி சொல்கிறான், நீ தேடுற ஆள் ஒருத்தன் ஒரு இடத்துல இருக்கான், பைரட் ஹண்டர் ஜோரோ அப்படின்னு சொல்லியிருக்கான், நீ அவனை போய் பாரு. இப்போ பைரட் ஹண்டருக்கு வரும். பைரட் ஹண்டருக்கு வரும். அதாவது ஒரு பைரட் ஹண்டர்னால் எப்படி இருப்பாங்க, ஒரு பைரட்டை கொலை பண்ண போகிறவங்களுக்கு ஒரு ரிவார்ட் கொடுப்பாங்க. ஒரு மோசமான பைரட் இருக்கான்னா அவனை கொலை பண்ணால் கொஞ்சம் காசு கொடுப்பாங்கல்ல மெரைன். அதை வந்து வாங்கி நம்ம மக்களுக்கு கொடுக்கறது, அவன் சாப்பாடு தினமும் சாப்பாடு செலவு பண்ணுறதெல்லாம் ஜோரோ பண்ணிக்கிட்டு இருந்தான் நார்மலாக. இப்போ வந்து கோபியும் லூஃபியும் போகிறாங்க, பைரட்ன்ற ஜோரோவை தேடி போகிறாங்க. போகிறப்போ தான் பார்க்குறாங்க, ஒரு ஐலாண்ட்லேருந்து பார்க்கும்போது கம்பளை கட்டி போட்டுருக்காங்க ஜோரோவை. பார்த்துட்டு உள்ளே போயிட்டு இந்த மாதிரி க்ரூலேருந்து சேர்ந்துக்கிறியா அப்படின்னு கேட்குறான் லூஃபி. அதை சிரிச்சுக்கிட்டு என்ன யார்கிட்ட கேட்குறது தெரியுமா சும்மா நக்கலாக சொல்கிறான். அவன் நக்குன்னா சொல்ல உடனே அதனாலதான் நானே ஒரு பைரட்டை கொள்ள தான் போகிறேன், என்கிட்டே நீ வந்து க்ரூவில் ஜாயின் பண்ணிக்கிறியா, நான் கிங் ஆஃப் த பைரட்ஸ் ஆக போகிறேன், க்ரூவில் ஜாயின் பண்ணிக்கிறியான்னு கேட்குறான். இது எப்படி பண்ணியா இல்லை? அதனாலதான் இப்போ வந்து ஏன் கட்டி போட்டுருக்காங்க, ஏன் மாட்டிக்கிட்டான், ஏன் கட்டி போட்டுருக்காங்கன்னா அதுக்கு ஒரு இது இருக்கு. ஆமா, இப்போ என்னன்னா ஜோரோ வந்து ஒரு வீட்டில் ஒரு சாப்பாடு வாங்கி கொஞ்சம் ஒரு ரிலேஷனாக இருந்திருக்கான், ஒரு பொண்ணும் ஒரு அம்மாவும் கிட்ட. அவங்க வந்து மெரைனுக்கு வந்து கொஞ்சம் வரி கட்ட வேண்டியதாக இருக்கும். மரைனுக்கு வரி கட்ட வேண்டியதாக இருக்கும். இப்போ வந்து வரி கட்ட முடியல அவங்களால, நடுவில் கொஞ்சம் காசு கொஞ்சம் பற்றாக்குறையாகி வரி கட்ட முடியல. அப்போ வந்து நம்ம ஜோரோ போய் ஹெல்ப் பண்ணுறான், அந்த மாதிரி கொஞ்சம் காசு கொடுக்குறான், கொஞ்சம் நாள் கொடுக்குறான். அதுக்கப்புறம் அதனால கொடுக்க முடியல அவனால். அதனால மரைன் சொல்லிடுறாங்க, நீ வந்து 3 நாள் சாப்பிடாம வெயிலில் இருந்தேன்னா உனக்கு கட்டி போட்டுருவோம், நீ வெயிலில் சாப்பிடாம இருந்தேன்னா வரியை கட்ட வேணாம் ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் மரைன். அது ஜோரம் ஒத்துக்கிட்டு வேற வழி இல்லாம போறான் அவங்களுக்காக, அந்த ஃபேமிலிக்காக போறான். ஓகே ஓகே. அப்படி கட்டி போட்டுக்கும் போது தான் நம்ம லூஃபியும் கோபியும் வந்து பாக்குறாங்க. இப்போ வந்து பார்த்து இந்த மாதிரி பேசி இந்த ஜாயின் பண்ணிட்டான்னு கேட்குற வரைக்கும் ஒரு பாட்டுலாம் ஒரு எபிசோட முடியுது. முடிஞ்சப்போ நெக்ஸ்ட் எபிசோட்ல என்ன காட்டுறாங்கன்னா, நம்ம ஜோரோ சொல்றான் அந்த மாதிரி லூஃபிக்கு என்னோட 3 ஸ்வாடு தேவைப்படுது, இந்த 1 ஸ்வாடு தேவைப்படுது, இந்த 1 ஸ்வாடு வந்து இந்த கேசட்ல இருக்கு, நீ எடுத்துட்டு வாடா அப்படின்னு சொல்றான் நம்ம இவன் ஜோரோ சொல்றான். அதுக்கு லூஃபியும் டக்குன்னு போயிட்டு சண்டையெல்லாம் போட்டு தப்புன்னு எடுத்துட்டு வந்துடுறான் ஸ்வாடை. வந்து 3 ஸ்வாடை லூஃபி எடுத்துட்டு வரான். லூஃபி எடுத்துட்டு வந்த அப்புறம் அவனோட ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. யாரோட ஃப்ளாஷ்பேக்கு? ஜோரோட ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. ஓகே. அப்புறம் நீ சொல்ற ஃப்ளாஷ்பேக் நீ தானே சொன்ன? என்ன அப்படியா? ஜோரோட ஃப்ளாஷ்பேக்கில் அவன் வந்து எப்படி ஒரு வில்லேஜில் ட்ரெயின் ஆனான்,
அவன் ஒரு மாஸ்டர் இருப்பார், அவனுக்கு இதெல்லாம் ட்ரெயின் ஆகிறான். இவனுக்கு வந்து பெரிய ரைவல்னு யாரும் கிடையாது. இப்போ ஆனால் ஊர் பொண்ணு இருந்தா, எல்லாருமே ரைவல் கிடையாது, ஒரே ஒரு ரைவல் மட்டும் இருந்தாங்க. அவர் பெரிய பொண்ணு வந்து இந்த மாஸ்டரோட பொண்ணு, அந்த சொல்லிக் கொடுக்குற மாஸ்டரோட பொண்ணு. இப்போ வந்து ஜோரோ வந்து ரொம்ப கிண்டல் பண்ணுறாங்க எல்லாரும் முன்னாடியும். அந்த பொண்ணுக்கிட்ட தோத்துக்கிட்டே இருப்பான், அடிக்கடி தோற்பான். ஒரு நாளைக்கு ஒரு 3 ஃபைட் நடக்கும் கண்டிப்பாக. அந்த 3 ஃபைட்டில் கண்டிப்பாக ஒரு ஃபைட்டில் எல்லா ஃபைட்லையும் தோற்றுருவான். ஒரு வாட்டி கூட அந்த பொண்ணு தோக்க அடிக்க முடியாது. அதனால என்ன பண்ணுவான்னா ரொம்ப ட்ரைனிங், ரொம்ப ஹார்டாக ட்ரெயின் பண்ணிவிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட கடைசியாக போயிட்டு ஒரு ஃபைட்டில் நிற்பான் ரியல் ஸ்வாடை வச்சுட்டு. அதுலேயும் தோற்றுருவான். ஆனால் ரொம்ப ட்ரெயினாக கஷ்டப்படுவான். அந்த கஷ்டப்பட்டு தான் அந்த பொண்ணே தோக்கடிப்பான் ஜோரோவை. ஆனால் அவ்வளோ ஹார்ட் ஒர்க்கு போட்டிருப்பான் ஜோரோ உள்ள. இப்போ ஜோரோ வந்து கடைசி தோக்கடிச்சனால அந்த பொண்ணு சொல்லுவாள், இந்த மாதிரி நான் பொண்ணானனால பெரிய ஸ்வாட்ஸ்மேன் ஆக முடியல, வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் ஸ்வாட்ஸ்மேன் வந்து ஒரு பொண்ணை அறுக்க முடியாது அப்படின்னு ரொம்ப சோகமாயிடா. அவள் சோகமான அப்புறம் அவள் என்ன நடந்துச்சுன்னா படிக்கட்டுலேருந்து கீழே வந்து இறந்து போயிட்டா அப்படின்னு சொல்லி அடுத்த நாள் காலையில் ஜோரோ எந்திரிக்கும் போது ஒரு செய்தி வருது. அவனுக்கு ஒன்றுமே சொல்ல முடியல, கண்ணை அழுதுட்டான். ஏன்னா ஒரு பெரிய ரைவல்னு பார்த்த ஒரு பொண்ணு வந்து இந்த படிக்கட்டுலேருந்து கீழே விழுந்து இறந்தான்னு சொல்கிறது அவனால் நம்பிக்கை ஏற்றுக்கவே முடியல. ரொம்ப அழுதுட்டான். ரொம்ப, அதாவது அந்த நைட்டில் அவங்க அந்த ஒரிஜினல் கத்தியில் சண்டை போடும் போது கூட அப்போ வேற அந்த பொண்ணு அவங்க வந்து சபதம் போட்டுப்பாங்க, நான் வந்து நம்ம வந்து உலகத்திலேயே ஒரு பெஸ்ட்டான ஸ்வாட்ஸ்மேன் ஆகும், நம்ம ஃபியூச்சரில் கண்டிப்பாக ஆகணும் அப்படின்னு ஒரு சபதம் வேற போட்டிருப்பான். அக்காவே நான் வந்து பெரிய ஸ்வாட்ஸ்மேன் ஆகி காட்டுறேன்னு சொல்லிட்டு நான் அந்த ஊரில் வந்து ட்ரெயின் ஆகிட்டு கிளம்புவான். அதுக்கப்புறம் ரியாலிட்டிக்கு வரும், அது ப்ரெசன்ட் ஏஜுக்கு வரும். லூஃபிட்ட சொல்லுவான், நானும் பைரட்டில் குரூவில் ஜாயின் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலி அந்த சீனு கூட நல்லா இருக்கும். அதாவது லூஃபி வந்து 3 ஸ்வாட் அங்கேருந்து எடுத்துகிட்டு வருவான். எடுத்து வந்து சொல்லுவான் ஜோரோட்ட, உன்னோடது இதில் எதுன்னு தெரில, அதனால் நான் 3த்தையுமே கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு. அதுக்கு அவன் 3த்தையும் வாங்கிட்டு 3மே என்னோட தான் அப்படின்ட்டு 3த்தையுமே யூஸ் பண்ணுவான். ரொம்ப சூப்பரான சீன். ஒன்று வாயில் 2 கையில் மாதிரி இருக்கும். அதை வச்சு அந்த 12 பேரையும் பிளாக் பண்ணுவான் பாரு. பிளாக் பண்ணிட்டு அஃப்கோர்ஸ் கிங் ஆஃப் த பைரட்ஸ் உங்கள் கூட தான் இருப்பேன் அப்படின்னு அவனோட ரெக்வஸ்ட், அதாவது க்ரூக்கு வரதுக்கான ரெக்வஸ்ட் வந்து அங்கேயே அக்செப்ட் பண்ணிடுறான். அப்புறம் வந்து எல்லாரையும் மெரைன் ஃபோலில் இருக்க இந்த மெரைனில் இருக்க எல்லாரையும் அடித்து போட்ட அப்புறம் கோபி வந்து என்ன பண்ணுவான், நான் வந்து மெரைனில் இங்கேயே ஐலாண்டில் தங்கிக்கிறேன், நான் வந்து பெரிய மெரைன் ஆஃபீஸராக ஆகணும் தான் எனக்கு ஆசை, பைரட் ஆகணும் ஆசை இல்லை, எனக்கு கோச்சிக்காதீங்கன்னு சொல்லிட்டு லூஃபிட்ட இருந்து ஒரு இது பை பை சொல்லிட்டு அவன் ஐலாண்ட்லேயே எடுத்துக்கிறான். ஐலாண்ட்லேருந்து கிளம்பும் போது லூஃபியும் ஜோராவும் ஒரு சின்ன படகுல கிளம்புறாங்க. இப்போ அங்கேருந்து கிளம்புன நம்ம ஜோரோவும் லூஃபியும் சிரப் வில்லேஜ்னு ஒரு வில்லேஜுக்கு வராங்க. வந்து கப்பல் நிறுத்திட்டு இறங்கும் போதே என்ன ஆகுதுன்னா கல் மாதிரி வந்து ஒரு வெடிக்குது, கொஞ்சம் புகை லைட்டாக வரும், ஸ்மோக் வர மாதிரி ஒரு வெடிகுண்டு விடுறாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம ஒருத்தன் நிற்கிறான், அவன் பேர் வந்து யூசுப். நல்லா உண்டிகோலில் தான் அடிக்கிறான், அவன் பெரிய வெப்பன்லாம் கிடையாது. அவனை அப்போ தான் காட்டுறாங்க. அவன் கூட ஒரு 3 சின்ன பேருக்கு இருக்காங்க. சின்ன பேருக்கு வந்து இதை இவர் தான் இங்கே கேப்டன், நாங்கள் தான் வந்து உசோப் பைரட்ஸு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சுற்றிட்டு இருக்காங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா லூஃபி கூட கொஞ்சம் லைட்டாக அவங்க பேசி கொஞ்சம் லூஃபி கூட கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறான். ஏன்னா அவன் கொஞ்சம் லூஃபி ஏதாவது பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டான், இப்படி வந்து கொஞ்சம் சண்டை போடுற அளவு பெருசாக இல்லை, சும்மா ஊருக்குள்ள வரனால யாருன்னு கேட்குறான் இந்த டோனில் அப்படின்னு சும்மா சொல்லி அப்படியே கொஞ்சம் ஃப்ரெண்ட் ஆயிடுறாங்க. ஃப்ரெண்ட் ஆகும்போது கொஞ்சம் சோப் வந்து ஷேர் பண்ணுறான். இப்படி வந்து எங்கள் அம்மாவுக்கு வந்து உடம்பு சரியில்லை, எங்கள் அம்மா வந்து உடம்பு சரியில்லாத காலத்தில் வந்து எங்கள் அப்பா எங்கன்னு தான் கேட்டுகிட்டே இருப்பார், அதுக்காகவே நான் வந்து எங்கள் அம்மாக்காகவே ஊர் ஃபுல்லாக பைரட் வந்துட்டாங்க அப்படின்னு போய் சொல்லி ஒரு எங்கள் அம்மாவுக்கு ஒரு நம்பிக்கை தர மாதிரி பேசுவேன் அப்படின்னு லூஃபிட்டெலாம் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கான். அம்மா வந்து ரொம்ப உடம்பு முடியாமல் இறந்துடுறாங்க. இறந்ததுனால அந்த ஊர் மக்கள் வந்து இவன் வந்து ரொம்ப இப்படி வந்து இவன் பைரட்னு சொல்லி நம்மளை பயமுடுத்தி நம்மளை ஓட வச்சுட்டே இருக்கான், அவனுக்கு வேறு வேலையே இல்லை, ஒரு லையர்னு அவனை ஃபுல்லாக போர்ட்ரேட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் இப்போ ப்ரெசன்ட் நடக்குது. இப்போ யூசப்போட ஃபாதர் வந்து யாசோப் வந்து இப்போ ரெட் ஷங்க்ஸோட க்ரூவில் இருக்கான். ஒரு நம்ம ஷங்க்ஸ் க்ரூவில் தான் இருக்காரு. எப்படியும் லிங்க் ஆகுது, அதெல்லாம் முன்னாடி அப்புறம் சொல்லுவோம், ஓகேவா? இப்போ வந்து ஒரு பொண்ணை மீட் பண்ணுறான் ஒரு பேலஸில் போயிட்டு. விண்டோக்கு பக்கத்தில் ஒரு மரம் இருக்குது, அந்த மரத்து மேலே ஏறுறான் யூசப் ஏறி உட்கார்ந்து இருக்கும்போது நம்ம கயா வந்து படுத்திருப்பான். கையா அந்த பேலஸ் அந்த பொண்ணு பேர். ஆமாம், அது ஒரு பிரின்சஸ் பேர். அவங்க அப்பா வந்து ரொம்ப லக்ஸரியான ஆள், அந்த ஐலாண்டில் கொஞ்சம் பணக்காரமான ஆள் அவர், அவங்க அப்பா கையாவோட அப்பா. இப்போ வந்து யூசப் வந்து
நம்ம கையாட்ட வந்து அடிக்கடி ஒரு கதை சொல்லுவான். ஏன்னா அவன் பைரட்ஸ் வந்தாங்க, நான் அவனை எதிர்த்து அடிச்சிட்டேன், எதிர்த்து அடிச்சு இந்த மாதிரி பெரிய பிரேவஸ்டான ஆளுல வந்த ஐலாண்ட்லேன்னு சொல்லி ஒரு ஃபேக் ஸ்டோரிஸ் நிறைய சொல்லுவான். ஏன்னா அவளை ஹாப்பியாக வச்சுக்கிறது, சிரிக்க வைக்கிறதுக்காக. அவளுக்கு கொஞ்சம் பைரட்ஸ் மேலே கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அவளுக்கு. ஆமாம், பைரட்ஸ் மேலே கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால இந்த மாதிரி நிறைய ஃபேக் ஸ்டோரிஸ் சொல்லிட்டு அவன் வந்து பேசி அவளை சிரிக்க வச்சுக்கிட்டு இருப்பான். ஏன்னா அவளுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கும். அப்போதான் ஒரு வெயிட்டர்ஸ் அவனை பார்த்துக்க அசிஸ்டன்ட் மாதிரி அவனை பார்த்துக்க ஒரு அசைன் பண்ணியிருப்பாங்க. அவன் பேர் தான் குரோ. வெயிட் பேபி சிட்டர் இருக்கால குரோ. அவன் வந்து ஒரு ஒரு நல்லவன்னு சொல்ல முடியாது, கெட்டவனு சொல்ல முடியாது. இப்போ வந்து ஃபேஸை வந்து ஃபர்ஸ்ட் நல்லவனை காட்டுவாங்க, இப்போ பின்னாடி வந்து கெட்டவனை காட்டுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி ஆளவன் அவங்க வந்து சொத்தை வந்து அவனை அபகரிச்சுக்கணும், அவனே வச்சுக்கணும், இந்த பொண்ணோட சொத்தை வந்து அபகரிக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஆள் அவன். அதுல இருந்து இப்ப அவன் பாத்துக்கிற மாதிரி ஒரு பேபி சிட்டர் மாதிரி பாத்துக்கிற மாதிரி வந்து இப்ப கொலை பண்ண போறான். ஆமா, கொலை பண்ண போறதா ட்ரை பண்றான். அப்போ வந்து நம்ம உசப்புக்கு வந்து தெரிஞ்சிருது. சின்ன பசங்க எல்லாம் போய் சொல்லி பாத்துறாங்க, உசப்பு சொல்லிடுறாங்க. உசப்புக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அவன் வந்து இல்லாட்டி நான் பெரிய பைரட்னு சொல்லிட்டு போய் சொல்லிட்டு தெரிஞ்சிட்டு இருக்காங்க. அவனால கயா வந்து காப்பாற்ற முடியாது கூரோட்டுக்கு இருந்து. ஓகேவா? இப்போ வந்து உசப்புக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. நேரா போய் லூஃபிட்ட சொல்றான். லூஃபிட்ட ஹெல்ப் கேட்கறான். அதுல இருந்து ஃபைட் சீன் ஆரம்பிக்குது. அந்த குரோன்றவர் வந்து சும்மா நார்மலான ஒரு ஆளு, சொத்தை அபகரிக்க போற சும்மா ஒரு சைடு இல்லைன்னு பார்த்தா அவர் ஒரு பைரட்டு. அவர் பிளான் என்னன்னா சொத்துன்றதை விட அவள்கிட்ட அங்க இருக்க எல்லா காசையும் எல்லாத்தையும் சுட்டிட்டு போயிடலாம் கொன்னுட்டு. அதான் பிளானு. இது வந்து யூசோப்புக்கு வந்து தெரிய வருது அந்த சின்ன பையன் மூலமா. வந்து லூஃபிட்ட ஹெல்ப் கேட்குறான். கொஞ்சம் கேட்கும் போது இப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, லூஃபி வந்து அவனை எடுத்து கொஞ்சம் சண்டை போடுறான். அங்கே ஒரு பெரிய ஃபைட் சீக்வன்ஸ் வருது. வந்துட்டு அவனை எப்படியோ தோக்கடிச்சிடுறாங்க. தோக்கடிச்சதுக்கு அப்புறமேட்டு லூஃபி வந்து யூசோப்ட்ட வந்து கேட்குறான், இது வந்து எனக்கு வந்து ஸ்வாட்ஸ்மேனும் வேணும், ஸ்னைப்பர் வேணும். ஸ்வாட்ஸ்மேனே நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கூட்டிகிட்டு வந்தேன், எனக்கு இப்போ என்னோட ஒரு குரூவுக்கு வந்து ஒரு ஸ்னைப்பர் வேணும் அப்படின்னு கொஞ்சம் கேட்குறான் அவன்கிட்ட. நீ வந்து என் குரூவில் சேர்ந்துக்க அப்படின்ட்டு. அதுக்கு வந்து அவன் விளாட்டா சொல்கிறான், நான் வந்து உன் குரூவில் வந்து சேர்ந்தா நான் தான் கேப்டனாக இருப்பேன் அப்படின்னு கொஞ்சம் விளாட்றான். அப்போ வந்து என்னது, அவங்க கொண்டு வந்த ஒரு சின்ன அதாவது 3 பேர் வந்து போகிற மாதிரி தான் ஒரு கப்பலில் வந்து வந்தாங்க அந்த ஐலாண்டில் இருந்து. இந்த சண்டை நடக்கும்போது அந்த கப்பல் வந்து உடஞ்சி போயிடுது. அதனால் வந்து என்ன பண்ணுறான்னா, அந்த லக்ஸுரியான ஆள் கையா இருந்தாலும் கையா வந்து இப்போ என்ன பண்ணுறான்னா, லூஃபிக்காக வந்து ஒரு பெரிய கப்பல் வந்து கிஃப்ட் பண்ணுறான். இப்படி வந்து எப்படி இருந்தால் காப்பாற்றிருக்கீங்க அந்த ஒரு ரீசனுக்காக ஒரு கப்பல் வந்து கிஃப்ட் பண்ணுறா. அந்த கப்பலுக்கு வந்து உசோப்பு லூஃபி எல்லாம் சேர்ந்து கோமேரின்னு பேர் வைக்கிறாங்க. இதோட வந்து இந்த சிரப் வில்லேஜில் இருக்க இந்த ஆர்க்கு முடியுது. அந்த கேரக்டர் யாரு, அதெல்லாம் என்னன்னு கண்டிப்பாக அடுத்த எபிசோடில் வந்து அதை பற்றி பேசுவோம்.